ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு காரைக்குடி செட்டிநாடு டேஸ்டி சமையல். இன்னைக்கு இந்த சமையல் என்ன பார்க்க போறோம்னா, சிம்பிளான டேஸ்டியான மில் மேக்கர் கீமா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மில் மேக்கர் கீமாக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. மில் மேக்கரை சுடு தண்ணியில் 10 நிமிஷம் போட்டு வேக வச்சு தண்ணியெல்லாம் புழிஞ்சு மிக்சியில் மாற்றி வச்சுருக்கோம். தண்ணி ஊற்றாமல் இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். 2 தக்காளி, 2 பச்சை மிளகா, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சம் மஞ்சத்தூள். தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் சோம்பு, பிரிஞ்சி இலை, பட்டை, அன்னாச்சி பூ. அடுப்பு ஆன் பண்ணி சட்டி வச்சு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. அது நல்லா ஹீட் ஆனோடனே தாளிக்கு எடுத்து வச்சதை போட்டுக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சோடனே கட் பண்ணி வச்ச ஒரு பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கலர் மாறுற அளவு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கலர் மாற அளவு நல்லா வதக்கியாச்சு. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதில் சேர்த்துக்கோங்க. இதே நல்லா பச்சை வாசம் போகிற அளவு நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசம் போகிற அளவு நல்லா வதக்கியாச்சு. இது கூட தக்காளியும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க. இதிலே தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ எடுத்து வச்சா மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை ஹை ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சாச்சு. இப்போ அரைச்சி வச்ச மில் மேக்கர் அதில் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம். இது சிம்மில் வச்சு 2 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கோங்க. 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சாச்சு. இது மேலே கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிளான டேஸ்டியான மில் மேக்கர் கீமா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும்.